வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வக்பு வாரியத்தோடைய வெற்றி கிடச்சி போச்சு. அதில நிலைக்குழுல பாஸ் பண்ணுறாங்க. அடுத்து சட்டமாக்கத்துக்கு 2 மே லோக்சபா, ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகணும். வக்பு வாரியத்தில் இருக்கிறதில் ரெகுலரைஸ் பண்ணணும். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இப்போ திருப்பங்குன்ற இஷ்யூலாம் ஆகிட்டுருக்கு இல்லையா? இந்த மாதிரி தான் பாக்கர் சொத்தெல்லாம் அதெல்லாம் ஒரு தடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் ஆப் வச்ச மாதிரி சட்டசபைக்கு. இதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கும். காங்கிரஸ்னால தான் இந்த மாதிரிலாம் மாறி மாறி வர்றது. அப்போ அதுக்கு அது இத்தனை பாஜக மாநிலங்கள் மற்ற எல்லாம் உட்பட நாயுடுவெல்லாம் சந்திரபாபு நாயுடுவெல்லாம் அதே ஒன்றா தான் நடக்குது. அதனால் ஆதரிச்சிட்டாங்கன்னு போது க்ளோஸ்டாக வர சில இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கடைசியில் பீகார் நடக்க போகுது, அதுவும் சேர்த்தே பண்ணலாம். இப்போது அந்த மாதிரி கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. அப்போ அதுக்கெல்லாம் பண்ணும்போது இத்தனை 20 ஸ்டேட்டுக்கு மேலே அதை அவங்க அப்ரூவ் கொடுத்துருவாங்க. அதுவும் 2 இடத்துலையும் பாஸ் ஆகணும்போது அதுக்கும் ரெடி பண்ணிடுவாங்க இன்னி. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன்னா எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணி சும்மா நினச்சப்போலாம் எலெக்ஷன் அங்கங்கே நடந்தது, வளர்ச்சி தடைப்படுதுங்கிறதுக்கு தான் இதோட மெயின். அப்போ கேட்கலாம், எங்கேயாவது ஒரு தொங்கல் மாதிரி எங்கேயாவது சட்டசபை வந்தால் அதுக்கு சப்போஸ் கவர்னரோட இது ஒரு 6 மாதம் அதுக்கப்புறம் திருப்பி நடத்தினாலும் அதோட லைஃப் அந்த ஒரு 3 வருஷம்னா திருப்பி எம்பி எலெக்ஷன் வர முடியும் தான். அந்த லைஃப் ஃபுல்லாக டென்ஷன் 5 வருஷம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த இங்கேருந்து ஒரு பிரமுகர் போய் டெல்லியில் நீங்கள் ராகுல்கிட்ட எப்படியாவது சொல்லுங்கள், அவர் தமிழ் தெரிஞ்ச தலைவர் தான், ராகுல் பக்கத்தில் இருக்கட்டும், நீங்கள் 200 தொகுதியில் திமுக நின்னா நம்ம எப்படி போய் நிற்கிறது? நான் சொல்கிறது காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி. அதனால் நம்ம விஜய் கட்சியில் தான் இது பண்ணணும். நீங்கள் திமுக கூட்டணிலேருந்து வெளியேறினா தான் நம்ம அனைவரும் இது பண்ணணும். இன்னும் மரியாதை கிடையாது, நமக்கு எதுவுமே தள்ளி வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மக்கள்கிட்டையும் அதிருப்தி இருக்குது. அதனால் சட்டசபைக்கு நீங்கள் ராகுலிடம் பேசணும், அவர்கிட்ட சந்திக்க ஏற்பாடு செய்ய முடியுமான்னு தமிழகத்தில் உள்ளவர் அங்கே போய் அந்த நபர் அவர்கிட்ட போய் குறிப்பிட்டு நீங்கள் ராகுல்கிட்ட சம்மந்தமாக சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் திருமாவளவன் ஆதவர்ஜினா இங்கே விஜய்கிட்ட போயிட்டா அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா இந்த கஷ்டத்தில் தான் நொந்து போய் தான் இருந்துட்டுருக்கேன்ற வார்த்தையை தான் திருமாவளவன் சொல்கிறாரு. சரி, இதுதான் இப்படி போயிட்டுருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, அமித்ஷா நேற்று இங்கே வந்திருந்தார் சென்னை. அப்போது இந்த குறித்தெல்லாம் பேசி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இந்த மாவட்ட செயலை போடும்போது பிஜேபியில் டிஎம்கேவோ ஏடிஎம்கேங்கோ ஆதரவாளர் இல்லாமல் இங்கே உழைக்கிற ஆளாக இருக்கணும், அதை கொஞ்சம் பார்த்துக்க, எல்லோரையும் கரெக்டாக இங்கே வேலை பார்க்குறவங்க இருக்குன்றது ஒன்று. அதே மாதிரி அதிமுக எடப்பாடி இந்த மாதிரி 2 மாதம் டைம் அது சொல்கிறது வேலுமணி. இல்லை வேறு யாரும் கட்சியில் வரமாட்டாங்க, எல்லாம் அந்த பக்கம் விஜயெல்லாம் ஓப்பனிங் இருக்குது, நீ இப்படியே நம்பிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம், அதனால இதை நீ கன்சிடர் பண்ணுங்க 2 மாதத்தில். அப்படி இல்லைன்னா என் பொண்ணு மகள் கல்யாணம் வருது வேலுமணி அப்படின்னு 2 மந்த்ஸில் அவங்க மறுபடியும் அமித்ஷா இங்கே வருவார், கூப்பிட்ருக்கேன், ஃபோன்லேயும் தொடர்பு கொள்கிறாரு. நீங்கள் அதை ரெடி பண்ணலைன்னா நான் எம்ஜிஆர் அணின்னு ஃபார்ம் பண்ணி, ஏன்னா கொங்கு பெல்ட்டில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் பாஜக வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது திமுக சாதகம் பண்ணுற மாதிரி பண்ணிடுவீங்க. அது சிவடங்காத ஊதல மாதிரியே இருக்குது. அப்போ 3ஆவது பேட்ரி கிடைக்கிறதே நான் வந்துடுவேன்னு சொல்லி தான் அமித்ஷா கோட்டை விட்டார். தினகரன் அவருக்கு சீட்டு வேண்டாம், 10-15 சீட்டாக எங்கள் கட்சி கொடுங்கன்னு தான் சொன்னார். அப்போ அது கொடுத்துருந்தா அதுவும் அவரும் தினகரனே ஏற்றுக்கலை, தேமுதிக வெளியே விட்டாச்சு. அதனால தான் அது 100 சீட்டுக்கு மேலே வர வேண்டிய ஏடிஎம்கே இப்படி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பன்னீரையும் வெளியில் அமைச்சிருச்சு. இப்போ 20% இருக்குது. ஸோ தேமுதிக இன்னைக்கு இழுத்துருவார் நம்மளை. இன்னொன்று சில சொல்கிறாங்க, பெரியாரை இவர் சீமான் என்டோஸ் பண்ணும்போது ஆமான்னு இவரும் சொல்கிறாரு, ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு கூட்டணி வருமா அப்படின்னு சொல்கிறாரு பாஜகவில் சீமான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே காரணம் டிஎம்கே வரவிடாமல் தடுக்கிறது தான். அதில் இந்த எடப்பாடி இப்படி முரட்டு பிடிச்சிருந்தா தென் மாவட்டங்களும் கொங்கு பெல்ட்டும் வேற ஒரு துண்டு ஃபார்ம் ஆகி இங்கே பாஜகவோட சேர்ந்துருவாங்க. உங்களுக்கு அப்படி சேரும்போது இப்போது உங்களுக்கு ப்ளஸ் ஒரு வேளை சீமானு வந்தால் ஒரு ஸ்ட்ரென்த்தனை கிடைக்கும். அந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ்லாம் விஜய்கிட்ட போயிடுச்சுன்னா நம்ம இப்படி ஏதோ ஒரு
கேமில் போகும்போது தான் இந்த திமுக வந்து இல்லையா கொஞ்சம் அரித்மெட்டிக் இருக்குது இல்லையா, என்னதான் நம்மளை வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனால கொஞ்சம் சில ஸ்ட்ராட்டஜி பண்ணும். அப்போ சொல்லிட்டாருமா, நான் அப்படி இருந்தால் இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குன்றதையும் எடப்பாடிகிட்ட சொல்லியிருக்காருன்றாங்க. இது ஒன்று. அப்புறம் டெல்லியில் வந்து 10 வருஷம் ஆண்டும் ஊழல்லாம் இல்லாமல் இருக்கிறத விட்டுட்டு ஏதேதோ கோமாளி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போது ஹரியானா பாஜக ஆட்சி அங்கேருந்து யமுனை தண்ணியெலாம் வந்து விஷம் கலந்து வருதுன்னு சொல்லி அதே பாஜக அங்கே கோர்ட்டில் போட்டு இவருக்கே பேக் ஃபயர் ஆகி போச்சு கெஜ்ரிவாலுக்கு. அப்போது தேர்தல் முடிஞ்சோன்னே இந்த வழக்கு பூதாகரமாக உருவாகும். பெரும் பிரச்சனை சிக்கிவிட்டார் கெஜ்ரிவால் என்கிற. கெஜ்ரிவால் கட்சியிலேருந்து 7-8 எம்எல்ஏ வேறு ஜாயின் பண்ணியாச்சு பாஜகவில். பாஜக 98 வந்து ஒரு குறுகிய காலம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இந்த அநேகமாக 40-41 சீட்டில் வந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்துருவாங்க. டெல்லி சும்மா யூனியன் டெரிட்டரி தான். அது வந்து அவங்க கையில் இருந்து பெரிய போலீஸெல்லாம் அவங்க கையில் கிடையாது, எல்லாம் அமித்ஷா கையில் தான் இருந்தது. அந்த லெஃப்டினன்ட் கர்னல் இருந்தாங்க, சின்ன ஒரு ஏரியா டெல்லி. அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் கைப்பற்றினா இப்போ கைப்பற்றாமல் இருக்குது. 5ஆந்தேதி எலெக்ஷனு, அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் ஒரு 8ஆந்தேதி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான செய்தி, இப்போ அந்த ராகவேந்திரான்றவர் வந்து ஐபிஎஸ்சில் விசாரிக்கும் போது அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், க்ரைம் எடுத்துருவார். அவர் ஃபாரின்றது வரை ஐபிஎஸ் முடிச்சுட்டு வந்தவர், ஆந்திராக்காரர் போல். இங்கே டிஎஸ்பி ரேங்கில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஃபாரினில் இருந்தவர் அவர் ராகவேந்தர் ராஜா ரவி. அப்புறம் அவர் வந்து இப்போ என்ன அழுத்தமோ தெரியல, அவர் சங்கர் திவாலை பார்த்து நான் வந்து குடும்ப சூழ்நிலைன்ற வார்த்தையை போட்டார். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், நாளைக்கு ஏதாவது சொன்னாக்க குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி குடும்ப சூழ்நிலையெல்லாம் அப்படி சொல்லி இப்போ வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார். அவர் அநேகமாக விஜய் கட்சிக்கு போவாங்கன்றாங்க. இப்போ தலைமுறை இருக்காங்கலாம் எங்கேயோ இருக்கார், எனக்கு தெரில. இப்போ இது சம்மந்தம் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு டீட்டெயில் பூரா 1 இயர் எடுத்துட்டேன்ட்டு அண்ணாமலை. அது இல்லீகலாக தான். இப்போது அந்த பத்திரிகையாளரை பிடிச்சி கேட்குறாங்க, ஃபோனெல்லாம் பிடுங்குறாங்க. அது சோர்ஸை சொல்ல முடியாது எந்த பத்திரிகையாளர். இது இவங்க அந்த இதை வழியில் விட்டாங்க, எஃப்ஐஆர் அந்த பொண்ணு மேலே. அந்த இப்போ இவர் என்னங்கிறாரு, எனக்கு சோர்ஸ் இந்த மாதிரி தான் கிடச்சிது இல்லீகலாக, ஆனால் உங்கள் வண்டவாளம் ஏற்றிடுவேன்றார். இப்போ ஸ்டாலினோ சங்கர் திவால்ன்றவர் டிஜிபியும் வாயை திறக்கல இது வரைக்கும். இது எதாவது மடமாற்ற முடியுமான்னு அப்படி பார்த்து யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஏதோ ஒன்று போனால் எல்லாத்தையும் வெளியே விட்டுருவார், டெல்லி முடி கொண்டு போயிடுவார். அதனால் அவர் பாவம் ஒரு டிஎஸ்பியில் அந்த லெவலில் இருந்தவர் நமக்கு எதுக்கடா வம்புன்னு வெளியில் போயிட்டார். இப்போ எல்லாருக்குமே தெரியும் அந்த சார் யார், கிட்டத்தட்ட எல்லாம் எல்லா கட்சிக்காரங்க கூட எல்லோரும் தெரியும். அது ஒன்றும் மடம் மாற்றவும் முடியாது, மடம் மாற்ற நினச்சாலும் முடியும், இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆச்சா, அப்படிங்கும்போது அந்த சார் யார் நல்லாவே தெரியும், மாண்புமிகு தான். அந்த ஃபோட்டோ கிட்ட ஞானசேகரோட இருக்குது. என்ன சொல்லப்போனால் உதயநிதி கூட அந்த ஃபோட்டோவோடு இருக்குது. எந்த சார் அப்படின்றது சொல்கிறது ஒன்று தான் பாக்கி. ஆச்சா, இவங்க வந்து எலெக்ஷன் வரதுனால மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இது வந்து சொல்லும் போது என்னமோ சட்டசபையில் பொள்ளாச்சி சம்பவங்கிற அது எவ்வளோ குரூப் பண்ணது அது சம்மந்தம். இது டேரெக்டாகவே ஹிட் ஆகும் போல் தெரியுதே. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து அனுதாபிங்கிறார், கட்சிக்காரர் இல்லைன்ற என்னென்னமோ இப்போ தட்டல் ஆகிட்டுருக்கு. இப்போது அண்ணாமலையை வந்து ஒன்றுமே பேச முடியாது, எதுவும் வாய் திறக்கவும் முடியாது, கட்சிக்காரர் எதுவுமே வாய் திறன்னு சொல்ல, அந்த பாரதி உட்பட. ஏன்னா அவர் தான் காத்துட்ருக்கார், நீ வெளியில் விட இல்லை நான் விட்டுருவேங்கிறார். இப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட ரகசியம் தெரிஞ்சு போச்சு. இவன் அண்ணாமலைகிட்ட எதுவும் பண்ண முடியாது, இல்லீகலாக தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டார் சோர்ஸு. ஆமாம், ஆனால் வெளிவிடுவான்ட்டார். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே ஆடி போய் நடுங்கி போய் இருக்கிற டிஜிபியும் ஸ்டாலினும். ஏன்னா அண்ணாமலை எந்நேரம் வெளிவிடலாம். ஏன்னா இதுதான் பெரிய ட்ரெண்டாக போகுது 26 சட்டசபைக்கு மற்றதோட சேர்த்து இது. ஸோ எல்லா கூட்டணி உட்பட அவன் பண்ண கூத்துக்கெல்லாம் முடிவு 26. நன்றி.